இல்ல பவானி. பவானி disturbing your sister. Put him down. Hands back. Hey, don't lay down. Lie down. You'll be hurt. Lay down. Stop moving. Otherwise you'll be hurt. Stop moving. Don't move. Stop moving. Otherwise you may be hurt. Don't move. It's just a handcuff. Don't move. Stop moving. Stay there. And stay there. Stop moving. I say stop moving. Please. Okay. No, sir. Listen. I will not hurt you. I'm going to search you. Now, turn left. Stay there. Don't move. சொல்லு பவானி. I'm going to search. விட சொல்லு பவானி. Okay, clear. Okay, hear me now. Okay, I'm going to bring you up now. Okay, up. I'm suspecting him for consuming drugs. We'll take him to the police station, right? Sir, what are you going to do with him? Madam, he has been suspected for consuming drugs. If it's been proven, he'll be taken to the de-addiction center. Okay? Okay, let's go. பவானி. பவானி. Let's go. ஏண்டா அவ முறை பொண்ணு தானே குடுத்தா என்னவா? இத பார், அவ சிங்கப்பூர் போய் சீமாட்டி மாதிரி இருக்க போறாடா. இப்பவே இதெல்லாம் குடுத்து காக்கா பிடிச்சு வச்சுக்கோ. ஏன் சொல்றேன்னு தெரியுதா? நாளைக்கு அவ வளர்ந்து பெரியவளானதுக்கு அப்புறம் உன்னை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிடுவாடா. அப்புறம் உனக்குதான் சிங்கப்பூர் பொண்ணு கிடைக்காம போயிடுவா. ராசா, என்ன இது சின்ன பிள்ளைங்கிட்ட இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு? ஏ கிழவி, வாய முடிக்கிட்டு சும்மா இரு. நான் பெத்த 2 ஆம்பளை பிள்ளைங்களும் சாதிக்காத என் பொண்ணு சாதிச்சிருக்கானா பாரு. சிங்கப்பூர்ல இருந்து வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிடாத குறைய வாவான்ல கூப்பிடுறாங்க. அம்மா, வாமா நிர்மலா, என்னாச்சுமா போன விஷயம் எல்லாம்? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுமா. இதோ கையோட ஃளைட் டிக்கெட்ஸும் வாங்கிட்டு வந்துட்டேன். எங்க கொண்டா பாக்கலாம். இதாமா? ஆமாமா. ஏ கிழவி, பாரு ஏரோப்ளேன் டிக்கெட்ட. இதுவே எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? நான் எல்லாம் நினைச்சு கூட பார்த்தது இல்ல. சாகறதுக்கு முன்னாடி பிளைன்ல எல்லாம் போவேன்னு சொல்லி. என் மகன் நிர்மலாவால இப்ப அதுவும் நிறைவேற போகுது. நாங்க இங்க இருக்க கூடாதுன்னு சில பேர்லாம் வீட்டை விட்டே துரத்துனாங்க. வெளியில போனா நடுத்தூர்ல நிப்போன்னு நினைச்சாங்க. ஆனா இவ ஏன் பொண்ணாச்சே, வைராகியமா சாதிச்சுல காமிச்சிருக்கா. வெளிநாட்டுல இருந்து வேலைக்கு வாவான்னு கூப்பிடுறாங்கன்னா சாதாரணமான விஷயமா? ஒரு விதத்துல வீட்டை விட்டு வெளியே அனுப்புனதும் நல்லதாதான் போச்சு. அதனாலதானே இதெல்லாம் நடக்குது. ஏ கிழவி, என் பொண்ணு அந்த ஊர்ல எவ்வளவு சம்பளம் வாங்குவா தெரியுமா? இந்த ஊர் காசுக்கு 40,000 50,000. ஆமா ராசா, சிங்கப்பூர்ல எல்லாம் சம்பளம் அதிகம்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீ சும்மா அடிச்சு விடாத. அது எப்படி உனக்கு தெரியும்? நம்ம பவானி சிங்கப்பூர்ல தானே வேலை செய்யறா. அவ நல்ல படிச்ச பொண்ணு பாரு. நான் நினைக்கிறேன் நம்ம நிர்மலாவை விட அவ அதிகமா சம்பளம் வாங்குவான்னு நினைக்கிறேன். நிர்மலா, போகும்போது பவானியோட அட்ரஸ் எழுதி வாங்கி வச்சுக்க. ஒரு ஆபத்து சாபத்துக்கு உதவும். சரி பாட்டி. என்னடி சரிங்கிற? அதான் கம்பெனில உனக்கு எல்லா உதவியும் செஞ்சு கொடுக்க போறாங்கல்ல, அப்புறம் எதுக்கு உனக்கு மத்தவங்க உதவி எல்லாம்? ஆமா, பவானி அங்க இருக்கனால நம்ம கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கும்ல. அனி, உங்களுக்கு பவானியோட அட்ரஸ் தெரியுமா? கொடுங்க என்கிட்ட. இந்தம்மா. இந்த பாட்டி. நடராஜ் எடுத்துக்கோ. இந்தா. நிர்மலா, இது பவானி எனக்கு அமிச்ச லெட்டர். இதான் அவ அட்ரஸ். சரி அண்ணி, நான் பாத்துக்கிறேன். ஏண்டி, பவானி நம்ம சாதாரணமா சமையல் வேலை பண்ணும்போது உதவி பண்ணுவா. இன்னைக்கு என்னமோ ஒண்ணுமே பேசாம சைலண்டா உட்காந்துருக்கா. பவானி, இங்க வா. என்ன பவானி, உடம்புக்கு ஏதாவது முடியலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? அப்ப முகம்லாம் வாடி இருக்கு. மனசு சரியில்லை. என்னது, மனசு சரியில்லையா? ஏன், என்னாச்சு? பார் பவானி,
எங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும்ல. என்ன விஷயம் சொல்லு. சென்னையில ரமேஷ்னு ஒருத்தர் நான் காலேஜ் படிக்கும் போது என்ன லவ் பண்றதா சொல்லி என் பின்னாடி சுத்திட்டு இருந்தாரு. நான் எவ்வளவோ சொல்லியும் கேட்காம என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாரு. அப்போ உனக்கு அவரை பிடிக்கலையா? அப்படி இல்ல வதனா, அப்ப என்னோட ஆர்வம் ஃபுல்லாவே படிப்புல மட்டும்தான். அது மட்டும் இல்லாம எங்க குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நடுவுல ஏகப்பட்ட பிரச்சனை. அதனால நான் ஸ்ட்ரிக்டா சொல்லி அவாய்ட் பண்ணிட்டேன். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அவர் யார்கிட்டயுமே சொல்லாம எங்கேயோ போயிட்டாரு. ஓ மை காட். அப்புறம் இப்ப என்னடானா அந்த ரமேஷ் இங்க சிங்கப்பூர்ல என் முன்னாடி வந்து நிக்கிறாரு. அதுவும் எப்படி தெரியுமா, சாதாரண ஆளா இல்ல, ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதுக்கு அடிக்டான ஒரு ஆளா. ஓ அப்படியா? அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா என் மனசு சரியில்லை, ரொம்ப டிஸ்டர்ப்டா ஃபீல் பண்றேன். போலீஸ் ஸ்டேஷன்ல அவரை தொந்தரவு பண்றத பத்தி நீயே ஃபீல் பண்ற? ஜஸ்ட் லீவ் இட். அதானே, அவன் உண்மையுமே நல்லவனா இருந்து உன்னை சின்சியரா லவ் பண்ணிருந்தா இன்னும் என்ன பண்ணிருக்கணும்? லைஃப்ல செட்டில் ஆகி நல்லா சம்பாரிச்சு மறுபடியும் உன்னை தேடி வந்திருக்கணும். அதை விட்டுட்டு ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அலையறானா அவன் ஒரு வேஸ்ட். அவனை பத்தி நீ ஃபீல் பண்றதே தப்பு. அதான் போலீஸ் புடிச்சிட்டு போயிடுச்சுல, கண்டிப்பா ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு அனுப்புவாங்க. நீ ஏன் உன் நேரத்தை வேஸ்ட் பண்ற அவனை பத்தி நினைச்சுக்கிட்டு? இங்க பாரு, வாழ்க்கையில நீ சந்தோஷமா இரு. Cheer up, enjoy. அப்படி இல்ல சித்ரா, அவர் என்ன டிஸ்டர்ப் பண்ணவர் தான். ஆனா இப்ப அவர் ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சு அதை கண்டுக்காம போறது மனுஷத்தன்மையா எனக்கு படல. அது மட்டும் இல்லாம அவரை காணாம அவங்க அப்பா அம்மா 5 வருஷத்துக்கு மேலயா எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. சரி, இப்ப நீ என்ன பண்ண போற? அட்லீஸ்ட் அவங்க அப்பா அம்மா கிட்ட ரமேஷ் இப்ப இருக்கிற நிலைமையை பத்தி இன்ஃபார்ம் பண்ணணும். அதான் நியாயம். ஆனா அப்பாக்கு முதல்ல போன் பண்றேன். ஹலோ அப்பா, நான் பவானி பேசுறேன்ப்பா. யாரு பவானியா? ஆமாப்பா. பவானி நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன்ப்பா. நான் இப்ப உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்ப்பா. என்னம்மா? அப்பா, அந்த சிவசாமியோட பையன் ரமேஷ் இல்ல? ஆமா, அவனுக்கு என்ன? அவரை நான் இங்க சிங்கப்பூர்ல பார்த்தேன்ப்பா. அப்படியா? அம்மா, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. அவர் இப்போ போதைப் பொருள்லாம் யூஸ் பண்ணி ஒரு மாதிரி ஆயிட்டாருப்பா. என்கிட்ட கோபமா பேசி கடுமையா நடந்துட்டாரு. ஐயோ, என்னாச்சு அப்புறம்? அப்புறம் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. உனக்கு ஒன்றும் ஆகலையம்மா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. நான் உங்களுக்கு போன் பண்ண காரணம் என்னன்னா, என்ன அது? நீங்க ரமேஷோட அப்பா அம்மா கிட்ட இப்ப அவர் இருக்கிற நிலைமை பத்தி கொஞ்சம் சொல்லிடுங்கப்பா. ஏன்னா அவரை காணாம அவங்க அப்பா அம்மா ரொம்ப வேதனையில இருப்பாங்க. நான் உடனே சொல்றேம்மா, நீ சாக்கிரதையா இருமா. கண்காணாத இடத்துல தனியா இருக்கிற, உனக்கு எதுவும் பிரச்சனை வந்துற போது? அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா. சரிப்பா, இது சொல்றதுக்காக தான் போன் பண்ணேன். நான் அப்புறமா பேசுறேன். வச்சுட்டுமா? வச்சிரு. சாக்கிரதையா இருமா. சரிப்பா. நட்ராஜ் விளையாட போலாமா? இல்ல, எனக்கு எக்ஸாம் இருக்கு. கவி, நாளைக்கு நட்ராஜுக்கு டெஸ்ட் இருக்குல்ல, பாரு எப்படி படிச்சிட்டு இருக்கான்னு. நீ ஒண்ணு பண்றியா? இந்த பொம்மையை வச்சுட்டு விளையாடிட்டு படிச்சதுக்கு அப்புறம் நட்ராஜ் விளையாட வருவான். என்ன? எழுதுடா. மாணிக்கம், ஏண்டா உன் பொண்டாட்டி என்னடா நினைச்சிட்டு இருக்கா? என்னம்மா பண்ணா? ஒரு சாதாரண சின்ன விஷயம், அதுல கூட உள்நோக்கம் வச்சு நடந்துக்கிறாடா அவ. என்ன விஷயமா? நிர்மலா மக நடராஜ விளையாடுறதுக்கு கூப்பிட்டாடா. குழந்தைங்க தானே, அதுங்க ஏதோ பண்ணிட்டு போகுதுங்க. இவ பாட்டுக்கு பேசாம இருக்க வேண்டியதானே. ஆனா அவ என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? நடராஜ் கலெக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறான், அவனை சும்மா தொந்தரவு பண்ணாத, பொம்மையை வச்சுக்கிட்டு நீ பாட்டுக்கு விளையாடுன்னு சொல்லி அனுப்புறாடா அவ. நான் எங்கேயுமே இத மாதிரி பார்த்தது இல்லடா சாமி. பிஞ்சுங்க மனசுல நஞ்ச விதைக்கிறாடா அவ. மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க? நம்ம குழந்தைங்க விளையாட ஆசைப்படுதுங்கன்னா விட வேண்டியதானே? அதை தடுக்க பாக்குற? என்னடி உன் புத்தி கேடு கெட்டு போச்சு? உன் பையன் என்ன இன்னைக்கே படிச்சு நாளைக்கு அப்படியே வேலைக்கு போயிட போறானா? ஒரு நாள் படிக்கலன்னா அவன் படிப்பு நான் கெட்டு போயிடுமா? ஓர ஆடுறியே. அண்ணே, இதுல என்ன தப்பு இருக்கு? அவன் எக்ஸாமுக்கு படிக்கிறான், அப்புறமா வந்து விளையாடுவான்னு அண்ணி சாதாரணமா சொல்லிருப்பாங்க. இதுல என்ன பெரிய தப்ப கண்டுபிடிச்சிட்ட நீ? நிர்மலா, உனக்கு தெரியாது இவளோட உள்நோக்கம். நம்ம குடும்பம் பிரியணுங்கிறது தான் இவளோட ஒரே எண்ணம். அண்ணே, என்ன நீ ஏதாவது ஒரு காரணம் கண்டுபிடிச்சிட்டே இருக்க? நிர்மலா, உனக்கு தெரியாதுமா? தெரியாம பேசாத. ஏதோ காரணங்களால, சில பேரோட கெட்ட எண்ணங்களால நீயும் நானும் பிரிஞ்சிட்டோம். அதே மாதிரி நம்ம பிள்ளைங்களை பிரிக்கணும்னு சிலர் நினைக்கலாம். அதை நடக்க விடக்கூடாது, நடக்க விட மாட்டேன்.
போய் அவளோட விளையாடுற. அப்பா எனக்கு டெஸ்ட் இருக்குப்பா, படிக்கணும்ப்பா. ஏய், அதெல்லாம் அப்புறம் படிச்சுக்கலாம்டா. முதல்ல அவளோட விளையாடு. அவன் நாளைக்கு ஊருக்கு போயிடுவான். போஸ்ட் பண்ணோட இவனுக்கு என்ன சங்காத்தம் வேண்டி கிடக்கு? எங்க சின்ன புள்ள தானே இவன், அவனுக்கு என்ன தெரியும்? நம்ம மனசுல இருக்கிற சூதுவாதெல்லாம் இவனுக்கு தெரியுமா? ஓஹோ, இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா? டேய், இனிமே அந்த பொண்ணோட ஏதாவது பேச்சு வச்சுக்கிட்ட கைய கால உடைச்சிடலாம். ஐயா, என்னையா இந்த நேரத்துல? வாங்க. நல்லா இருக்கீங்களா? என்னங்க நல்லா இருக்கிறது? பையன் எங்க இருக்கான், என்ன ஆனான்னு கூட தெரியாம என்னவோ இருட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதை விட செத்து தொலைச்சிருக்கலாம். சரி, உள்ள வாங்க வாங்க. இருக்கட்டுங்க, உங்க பையனை பத்தி சமாதானம் சொல்லத்தான் வந்திருக்கிறேன். என் பையனை பத்தியா? ஐயா, அவன் நல்லா இருக்கானா? அவன் எங்க இருக்காங்க? சிங்கப்பூர்லீங்க. சிங்கப்பூர்லயா? உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? நம்ம பவானி குட்டி அங்க வேலையா இருக்கிறா. எதேச்சும் அவன் அங்க பாத்துருக்கிறா. போன் பண்ணா உடனே வந்து சொல்றேன். ஐயா, என் பையனை காணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தோம். அவனை பத்தி செய்தி சொன்னீங்களே, ரொம்ப நன்றிங்க ஐயா. அவன் இப்ப எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான் ஐயா? இல்லீங்க. இல்லையா? என்னையா சொல்றீங்க? ரமேஷ் எப்படியோ போத பழக்கத்துக்கு ஆளாயிட்டான். சிங்கப்பூர் போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. போலீஸா? பவானி எனக்கு போன் பண்ணி சொன்னா, உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதனாலதான் உடனே ஓடி வந்தேன். என்னையா கொடுமை இது? வீட்டுல சொல்லாம கொள்ளாம போயிட்டான். அவன் எங்க இருக்கான்னு தெரியாம நாங்க வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இப்ப என்னடானா, கண்காணாத தேசத்துல அதுவும் நல்லா இருக்கானா? ஐயா, நடந்ததெல்லாம் நினைச்சு வருத்தறதுக்கு நேரம் இல்ல. நீங்க இப்ப செய்ய வேண்டியதெல்லாம் உடனே கிளம்பி சிங்கப்பூர் போங்க. அங்க போய் பார்க்க வேண்டியங்களா பார்த்து உங்க பையனை விடுதலை பண்ணி சென்னைக்கு கொண்டாங்க. ஐயா, இந்த பவானி பொண்ணோட அட்ரஸ் தானே. என்ன உதவி வேணாலும் அவ செய்வா. சரிங்க ஐயா. சரிங்களா? வரேன் ஐயா. ரமேஷ் உங்களை எவ்வளவோ காயப்படுத்தி இருக்கான், எவ்வளவோ வேதனைப்படுத்தி இருக்கான். ஆனா எல்லாத்தையும் மறந்து அவனை பத்தி தகவல் தெரிஞ்ச உடனே இந்த நேரத்துல ஓடோடி வந்து சொல்றீங்களே, உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? எதுக்கியா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? ஒரு பெத்தவனோட தவிப்பு எனக்கு தெரியாதுங்களா? என் குழந்தைகளுக்கு பிரச்சனை வந்தப்ப நான் தவிக்கலையா? ஐயா, அதெல்லாம் விடுங்க ஐயா. அந்த சின்ன பொண்ணு பவானி, அவளுக்கு எவ்வளவு பெருந்தன்மை. அவளுக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்? அப்படி எல்லாம் பேசாதீங்க, சுதாரிச்சுங்க. மனுஷனுக்கு மனுஷன் இது கூட செய்யலைன்னா அப்புறம் என்னங்க இருக்கு? இத பாருங்க, இதெல்லாம் மறந்துட்டு சீக்கிரமா சிங்கப்பூர் போய் சேருங்க. உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் பவானி பொண்ணு செய்வா. சரிங்களா? சரிங்க, வாங்க. அப்ப அந்த சைடா ஒரு யானை வந்துச்சா? சீக்கிரம் ரெடி ஆயிடுங்க. நீங்களும் நானும் நிர்மலாவும் நான் கட்டிட்டு இருக்கேன்ல வீடு, போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரிப்பா, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரிடா. 10க்குள்ள ஒரு 2 நம்பர் சொல்லுங்க. 10
அதுக்குள்ள ஒண்ணு. நடராஜ், என்ன பாட்டி? நான் வராத பாட்டி வந்திருக்கேன்ல, இன்னைக்கு நீ என் கூட இறையா. நான் நாளைக்கு ஊருக்கு போனதுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போய்க்கலாம். ஏமா அவனை கெடுக்கணும்னே கிளம்பி வந்திருக்கே நீ? அது இல்லடா. என்னம்மா, பேரன் மேல பாசம் இருக்க வேண்டியதான், ஒத்துக்கிறேன், இல்லன்னு சொல்லல. அதுக்காக ஸ்கூலுக்கு போனோம்னு ஆசைப்பட்டு கிளம்புற பையனை போய் கெடுத்தினே அப்படி? ரொம்ப ஓவரா பேசாதடா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே. நேத்து இப்படி சொல்லிதானமா அவனை லீவ் போட வச்ச? தொடர்ந்து லீவ் போட்டுக்கிட்டே இருந்தா அவன் படிப்பு என்ன வருது? அட்டெண்டன்ஸ்னு ஒண்ணு இல்ல. டேய் வாடா, நான் ஷூ போட்டு விட்டுறேன். இந்த செல்வா இருக்கானே, கடைசி வரைக்கும் அவன் இப்படியே தான் இருப்பான் போல இருக்கு. நான் என்ன சொன்னாலும் அதுக்கு எதிர்மறையா தான் பேசிக்கிட்டே இருக்கான். நீயும் அப்படிதானம்மா? அண்ணனை மட்டும் கூசாம குறை சொன்னா எப்படி? நீ ஒருத்தி செல்வம் பயலுக்கு வாரிசு மாதிரியே ஆயிட்ட. என்ன நிர்மலா? ஓ, இங்க இருக்கீங்களா? அண்ணி, பாப்பநாசத்துல இருந்து எல்லா சாமான்களையும் பார்சல் சர்வீஸ்ல போட்டிருக்கேன். அநேகமா இன்னைக்கு இல்ல நாளைக்கு வந்துரும். அப்படி வந்துச்சுன்னா எல்லா திங்ஸும் நீங்களே யூஸ் பண்ணிக்கோங்க. சரி. அடேங்க அப்பா. ஏன் நிர்மலா, இவளுக்கு இங்க என்னடி குறைச்சல்? இந்த வீட்ல என்ன இல்ல, ஃப்ரிட்ஜில இருந்து அயன் பாக்ஸ் வரைக்கும் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொண்டு வந்து குவிச்சிருக்காண்டி என் புள்ள. நீ என்னமோ வெக்க இல்லாம இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. நீ வேற பெருசா என்னமோ தந்திர போற மாதிரி மாணிக்கம் பொண்டாட்டி நினைப்பா. என்னமோ வசதியே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஓன் தயவில் அவ வாழ்ந்துட்டு இருக்க மாதிரில சொல்லிக்கிட்டு இருக்கிற. அந்த தரகர் மகளுக்கு வந்து வாச்சிருக்கிற யோகத்துக்கு உன் பொருள் ஆட்டு புழுக்க மாதிரி பைசாக்கு கூட மதிக்க மாட்டா. மாணிக்க மாதிரி ஒரு புள்ளைய பெத்து வளர்த்து ஆளாக்கி இவகிட்ட விட்டாச்சு. அவன் உழைச்சு கொட்டிக்கிட்டு இருக்கிறான், இவன் நல்லா உக்காந்து தின்னுகிட்டு இருக்கிறா. வயிற்றுச்சலா இருக்குடி. ஆமா, என்னம்மா பேச்சுது? என்ன பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க? உனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு குணமோ? ச்சே. அடி போடி, நான் என்ன இல்லாதத சொல்லிட்டேன், நீ என்னமோ பெருசா எகிரிட்டு இருக்கிற. அண்ணி, நான் அம்மா அண்ணன் எல்லாரும் புதுசா கட்டிட்டு இருக்க வீட்டை பார்க்க போறோம். நீங்களும் வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் பார்க்கலாம். கிளம்புங்க, நான் ரெடியாறேன். பாத்தீங்களா மாமா, கடைசியில ஹரி பண்ண தப்புக்கு அவமானப்பட்டது அசிங்கப்பட்டது எல்லாம் என் பையன் முத்து. பாவம் சின்ன பையன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. அதான் உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, கவலைப்படாதம்மா. பெரியவங்க நம்ம மேல ஏதாவது பழி சுமத்துனா நமக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். சின்ன பையன் அவனுக்கு எப்படி இருக்கும்? ஏன்டா இப்படி பண்ண? உனக்கு செலவுக்கு பணம் வேணும்னாக்கா அம்மாட்ட கேட்டிருக்கலாம், அப்பாட்ட கேட்டிருக்கலாம். அவங்க கிட்ட கேட்கறதுக்கு பயமா இருந்துச்சுன்னா எங்கிட்ட கேட்டிருக்கலாம். ஆனா இப்படி ஒரு தப்ப பண்ணலாமா? நீ இந்த குடும்பத்துக்கு மூத்த பையன், உன்னை பார்த்து தான் இவன் வளரணும், உன்னை பார்த்து அவன் கத்துக்கணும். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு தப்ப நீ பண்ணலாமா? சாரி சித்தப்பா. நீ பண்ண தப்புனால பாரு, முத்த அடி வாங்கி உன் தம்பி தானே இவன், அவனை இப்படி கஷ்டப்படுத்தினது நல்லாவா இருக்கு? இனிமே இப்படி பண்ண மாட்டேன் சித்தப்பா. நல்லா இருக்குடா, ரொம்ப நல்லா இருக்கு. தப்பு செஞ்சவனை கண்டிக்கிறத விட்டுட்டு அவனை தாஜா பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கிய. சின்ன வயசுலயே பயம் இருக்கணும், அப்படி இல்லைன்னா நம்ம தான் பயமுறுத்தி வைக்கணும். மாப்பிள்ள கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஆமா, நீங்க சும்மா இருங்க. இவனை கண்டிக்காம விட்டுட்டாக்கா அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம குடும்பத்தை பேர பேப்பர்ல வர அளவுக்கு மானத்தை வாங்கிடுவான். இப்ப என்ன பண்ணணுங்கிறீங்க? அப்படி கேளு, சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அமிச்சாதான் இவனுக்கு புத்தி வரும். கண்ணா பண்ணா உளறி தொலையாதீங்க, பேசுறீங்க பாருங்க. அண்ணே, என்ன என்னது வளர்ந்த பையனை போட்டு இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? என்ன என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? நம்ம வீட்டுக்கு வந்துச்சு, வெளியால யாருந்தா? இனிமே எப்படி இதை சரிப்படுத்தணும் தான் பார்க்கணும். அதை விட்டு கை நீட்டு பாருங்க. அவன் செஞ்ச தப்ப உணர்ந்து வந்து நிக்கிறான். அதுக்கப்புறம் அவனை அடிக்கிறது, கை நீட்டுறது, அது மட்டும் இல்லாம அவன் செஞ்ச தப்ப குத்தி காட்டுறது, இதெல்லாம் வேணாம். நீ அண்ணே, இனிமே இந்த மாதிரி வேலை வச்சுக்காத. இப்ப டேய் குமார், இந்த பாருங்க மாப்பிள்ள, உங்களுக்கு சேர்த்தா சொல்றேன். நாம பண்ணது தப்புன்னு பசங்க நினைக்கும் போது அவங்களுக்கு குத்தி காட்டக்கூடாது. ஏமாமா
சின்ன பிள்ளைய சண்டை போய் நீங்க எனக்கு ஊருக்கு உபதேசம் பண்ணது போதும். உள்ள வாங்க. வா முத்து. பாத்தீங்களா, ஹரி பண்ண தப்புக்கு இவன் அடி வாங்கணும். நான் ஒரு குடும்பக்காரி, பாவம் புள்ள எப்படி துடிச்சு போயிட்டா தெரியுமா? நான் தான் சொன்னேன்ல விஜய், நம்ம பையன் நமக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்க மாட்டான்னு. நிச்சயம் இவன் தப்பு பண்ணிக்க மாட்டான்னு சொன்னேன்ல. கரெக்டா இருந்துச்சு பாத்தியா? எல்லாம் கிளியர் ஆச்சுல. விடு. உண்மை தெரிஞ்சிருச்சு. ஆனா உங்களுக்கு ஒரு உண்மை தெரியணும். என்ன? இது பாருங்க, இனிமே நம்ம இந்த வீட்ல இருக்க வேண்டாம். தனி கொடுத்துன்னு போயிடலாம். என்ன விஜய் கண்ணாப்பண்ணா உளறிட்டு இருக்க? இப்பதான் எல்லாம் கிளியர் ஆச்சுல, எதுக்கு இத பத்தி பேசிட்டு இருக்க? இது பாருங்க, அவங்க சொன்னதுதான் நமக்கும் பொருந்தும். முத்துவோட சேர்ந்தா ஹரி கெட்டு போயிடுவான்னு சொன்னாங்கல்ல, ஹரியோட சேர்ந்தா நம்ம புள்ள கெட்டு போயிட மாட்டானா? அவங்க தான் பைத்தியக்காரத்தனமா பேச, நீ அப்படிதான் பேசுறதா? உனக்கு ராஜ்யனுக்கு அப்புறம் என்ன வித்தியாசம் இருக்கு? இது பாருங்க, நான் என்ன இங்க பாரு சொல்றேன். விஜய், சின்ன பிள்ளைய சண்டைய பெருசாக்க கூடாது. அதையெல்லாம் மறந்துட்டு எப்போ போல இருக்கிறதா புத்திசாலித்தனம். இது பாருங்க, நம்ம இந்த வீட்ல எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்கோம். இப்ப நமக்குன்னு ஒரு பையன் இருக்கான். அவனுக்காகவாது நம்ம கண்டிப்பா தனி கொடுத்துட்டு போய் ஆகணுங்க. இங்க பாரு விஜய், இந்த பேச்சை எத்தோட விட்டு